உன்னை பிரானாக பெற்றகுன் தார் உன்னை பிரானாக பெற்ற இந்த நாவற்குடியான வைரவ பெருமான் அடியோர்கள் புடைசூட ஆனந்தமயமாக அலங்கரிக்கப்பட்ட நாயகன் இங்கே அழகாக ஆணி உள்ள நாளிலே எழுந்தருளி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் எல்லோரும் இந்த அழகான திருவள்ளுவர் நல்லருடைய நாங்கள் எல்லோரும் பெற்றுய வேண்டும். விரித்தவள் கதிர்கொள் சூளம் வெளிப்படு அமரகங்கை தரித்ததோ சோழகால பைரவன் ஆகி வேடம் உரித்துவை அச்சங்கண்டு ஒன்றிலும் அடிவாய் விட்ட சிரித்தவர்கள் சேர்ந்தான் செய்தரை செல்வனார் என்று அழகாக நல்லருள் தருகின்ற நாயகன் அற்புதமாக உள்வேதி பிரதானமாக ஆணி உத்தர நாளிலே எழுந்தருள்கிறார்களாம். அடியோர்கள் எல்லோரும் பெருமானுடைய இறைவனுடைய நாங்கள் எல்லோரும் வெற்றிய வேண்டுமெல்லாம் நாவற்குடி கிழக்கு யான வைரவ பெருமான் உள்ளீதி பிரதானமாக தமிழ்நாத காணமொழி முழங்க எம்பெருமான் ஆடி ஆடி அசைந்து வருகின்ற திருவருள் காட்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறவா உறவில் பெருமடன் நீண்டவார் நீண்டவார் இறைவனடி சேராதார் என்று எல்லோருக்கும் கடல் போட நல்லருள் துறக்கின்ற நாயகன் ஆணி உத்தரம் என்று சொன்னால் சிவபெருமான் அங்கே நடனம் ஆடி எங்களுக்கு எல்லோருக்கும் நல்ல இயக்கத்தை தந்த சைவ மக்களுடைய புனிதமான நன்னாளாக இருக்கின்ற நாளிலே அழகாக ஆனந்தமயமான நல்வாழ்வு தருகின்ற தச்சன் தோப்பிலே இருக்கின்ற ஞான வைரவ பெருமான் அல்லவா அழகாக ஆளும் வேலும் புலிதர தீஞ்சுவேமா தீஞ்சுவை தர ஊரியமா உன்சுவை தருகின்ற நாயகன் அழகாக அற்புதமாக பக்திமயமாக எழுந்தருளுகின்ற உள்ளீது பிராரமாக ஆடி ஆடி அசைந்து வருகின்ற அழகான திருவருள் காட்சி அல்லவா நாங்கள் நம்பினோர் கெடுவதில்லை இது 4 வரை தீர்ப்பென்று நம்பிக்கையுடன் நாங்கள் வணங்கினார் எல்லோருக்கும் இனிய நல்லருள் சுரக்குகின்ற நாவற்குடி கிழக்கு தச்சன் தோப்பிலே அமர்ந்திருக்கின்ற ஞான வைரவ பெருமான் அல்லவா கேத்திர பாடலாக எங்கள் எல்லோரையும் காக்கின்ற கருணை நிறைந்த கடவுளாக பெருமான் இருக்கின்றார் அல்லவா. நீங்கள் எல்லோரும் இந்த ஞான வைரவ பெருமானுடைய இன்னைக்கு சைவ மக்களுடைய புனிதமான 2025ஆம் ஆண்டு புனிதமான ஆணி உத்தர நன்னாள் என்று சொல்லுகின்ற சந்து 7/2025 புனிதமான சைவ மக்களுடைய விருநாளிலே எம்பெருமான் உள்வீதி பிராரமாக 30 முக்கோடி தேவர்கள் போற்ற 3000 அந்தனம் பெருமக்கள் நாவற்குடி தச்சன் தோப்பு ஞான வைரவ பெருமானுடைய புகழ் பாட பஞ்செய்து முழங்க ஆறு நின்றோர் ஆர்ப்பரிக்க அஞ்சலிப்போர் மெய்சிலிட்டு ஆனந்த கண்ணீர் சொல்லிய தரமான தமிழ்நாத காணவனை முழங்க ஞான வைரவ பெருமான் அழகாக மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட நாயகன் எழுந்தருளி வருகின்றான் அல்லவா. அடியோர்கள் எல்லோரும் நாங்கள் அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் வினைகள் எல்லாம் இன்றைக்கு நீக்கி நல்லருள் சுரக்குகின்ற நாயகன் எழுந்தருளுகின்றான் அல்லவா. அரோகரா அரோகரா என்று எல்லோரும் அரோகரா கோஷம் செய்ய வேண்டும் அல்லவா. அழகான வெப்பம்
அரசமரம் சூழ்ந்திருக்கின்றது, ஆலமரம் சூழ்ந்திருக்கின்றது, அரசமரம் சூழ்ந்திருக்கின்றது. இயற்கைகளிலெல்லாம் கொஞ்சுகின்ற புனித பூமியாக இந்த நாவற்குடிமையிலே அங்கே புளிய மரத்திலே தோன்றிய நாயகன் இன்றைக்கு பெரிய ஒரு விசாலமான அருள் தருகின்ற நாயகன் அற்புதமாக ஆடி ஆடி அசைந்து வருகின்ற அழகான திருவருள் காட்சி அல்லவா. பரமனை மதித்திடா பங்கையாசனர் ஒருதலை கிள்ளியே ஒளிந்த வானவர் புருதியும் அகந்தையும் கொண்டு தண்டமும் புரிதது வலுகனை போற்றி செய்வோம் என்று நாங்கள் எல்லோரும் போற்றி புகழும் வட்டத்திலே புனித நாயகனாக இருக்கின்ற எம்பெருமான் உள்வீதி பிராரமாக அழகாக சைவ மக்களுடைய பறை வாத்தியம் முழங்க தமிழ்நாத காணவனையும் முழங்க எம்பெருமான் எழுந்தருளி வருகின்றான் அல்லவா. விரித்தவள் கதிர்கொள் சூளம் வெளிப்படு தமது கங்கை தரித்ததோர் கோலகால பைரவன் ஆகி வேளம் உரித்துமை அச்சங்கண்டு ஒன்றிரு அழகாக நாவல்குடி கிழக்கு தச்சன் தோப்பிலே அமர்ந்திருக்கின்ற நாயகன் அழகாக எழுந்தருளிக் கொண்டிருக்கின்றான் அல்லவா. இந்த ஞான பைரவ பெருமான் சைவ மக்களுடைய புனிதமான ஆணி உத்தர நாளிலே எம்பெருமான் அழகாக வசந்த மண்டப பூசை நடைபெற்று அடியோர்கள் புடைசூட அழகாக ஒருநீதி பிராரமாக அழகு நிறைந்த அருள் சுரக்கின்ற நாயகன் எழுந்தருள் இருக்கின்றான் அல்லவா. காதலாகி கசிந்து கண்ணீர் மருகி ஓது வாதலை நன்னெறி குளிப்பது வேத நாட்டிலும் மெய்ப்பொருள் ஆவது நாதம் நாமம் நமச்சி வாயவே என்று நமச்சி வாய பலமாக இந்த அழகான தச்சன் தோப்பு நாவல் குடியிலே அமர்ந்திருக்கின்ற நாயகன் அழகாக எழுந்தருளி வருகின்ற அற்புத திருவருள் காட்சி அல்லவா. தேவாதி தேவர்கள் பூமாலை சொரிய அடியோர்கள் எல்லோரும் நாவற்குழி கிழக்கு தச்சன் தோப்பு ஞானவழியோ பெருமானுடைய புகழ் பாட பஞ்சேரி முழங்க பாருங்களோர் ஆர்ப்பரிக்க அஞ்சலிப்போர் மெய்சிலிட்டு ஆனந்த கண்ணீசுடைய தரமான தமிழ்நாடு காணமலை முழங்க அற்புதமாக ஆடி ஆடி அசைத்து வருகின்ற அழகான திருவருள் காட்சி அல்லவா. இன்னைக்கு ஆணி உத்தரம் என்று சொன்னால் அங்கே என்னுடைய சைவ சமயத்துடைய முழு முதல் கடவுளாக இருக்கின்ற சிவபெருமான் அங்கே